Hi friends, வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன்ஸ் வேர்ல்ட். டிஎன்ஏ கவுன்சிலிங்லேயே மிக முக்கியமான பாட்டு சாய்ஸ் ஃபில்லிங் வேலை தான். அந்த சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நம்ம கரெக்டாக பெர்ஃபெக்டாக பண்ணிட்டாலே வந்து நமக்கான ரேங்கிங்குரிய பெஸ்ட் காலேஜ் அண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து நமக்கு கிடச்சிரும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் வந்து எப்படி பெஸ்ட்டாக கொடுக்குறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் சாய்ஸ் ஃபில்லிங்கில் வந்து 12 பாயிண்ட்ஸ் கிட்ட நம்ம முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்க்க போகிறோம். மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நிறைய பேர் வந்து செய்யக்கூடிய தவறுகள், அதாவது மிஸ்டேக்ஸ் வந்து இந்த சாய்ஸ் ஃபில்லிங் அப்போ என்னென்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம், எந்த மாதிரியெல்லாம் கொடுத்தா உங்களுக்கு பெஸ்ட்டான காலேஜ் அண்ட் டிபார்ட்மெண்ட் கிடைக்கும், அதெல்லாம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் மெயினாக சாய்ஸ் ஃபில்லிங்கோட டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். எதாவது செய்யலாம், எதாவது செய்யக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்க்கு வந்து ரொம்ப குறுகிய நாள் தான் இருக்குது. அதுவுமே உங்களுக்கு 3 நாள் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க ஒவ்வொரு ரவுண்டுக்கும். ஸோ நம்ம அந்த டைமிங்குள்ளே நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் செஞ்சு முடிக்கணும். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு முன்னாடி உங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வழிமுறைகளெல்லாம் நீங்கள் பின்பற்றுங்க. உங்களுக்கான பெஸ்ட் காலேஜ் அண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து கரெக்டாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் ரொம்ப முக்கியமானது. ஸோ நீங்கள் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்தராக போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். இப்போ நம்ம சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா, உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து நீங்கள் தயவு செய்து யார்ட்டையும் கொடுக்காதீங்க. உங்களுக்கு டிஎன்ஏ வெப்சைட்டில் லாகின் பண்ணி உங்களோட டேட்டாஸ், உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்லாம் பார்க்கக்கூடிய அந்த இதில் தான் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் விண்டோ உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ உங்களுக்கான லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் வந்து வெளி நபர்கள் யார்கிட்டையும் நீங்கள் கொடுக்காதீங்க. தயவு செய்து அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சு தான் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போகிறீங்க. அதுதான் உங்களோட எந்த கல்லூரியில் நீங்கள் படிக்கணும், எந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நிர்ணயிக்க போகிறது அந்த சாய்ஸ் ஃபில்லிங் தான். ஸோ இதை நீங்கள் உங்களுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நீங்கள் தான் பண்ண முடியும். உங்களுக்கான காலேஜ் எது, உங்களுக்கான டிபார்ட்மெண்ட், உங்களுக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட் எது அப்படிங்கிறத நீங்கள் தான் தீர்மானிக்க முடியும். அதை வந்து வேறு வெளி நபர்கள்ட்ட நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க சஜஷன்ஸ் கொடுக்கலாம். நம்ம யாருனாலும் வந்து ஒரு கேண்டிடேட்டுக்கு இந்த காலேஜ் உங்களுக்கு ரேங்கிங் படி இந்த காலேஜ் உங்களுக்கு பெஸ்ட்டு, இந்த காலேஜ் டிபார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு சூட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கலாம். பட் ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து மாறுபடும். ஏன்னா ஒரு சிலவங்க வந்து சிஎஸ்சியில் தான் படிக்கணும்னு இருப்பாங்க. ஒரு சிலவங்களுக்கு வந்து நிறைய கட் ஆஃப் மார்க் வச்சிருந்தாலும் பயோடெக்னாலஜி எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. அதே மாதிரி இசிஇ, ஒரு சிலவங்க வந்து மெக்கானிக்கலே வந்து பேஷனாக வச்சுட்டு அந்ததும் டிபார்ட்மெண்ட்ஸும் எடுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டும் எந்த விதத்துலையும் குறைஞ்சது கிடையாது. எல்லாமே அந்தந்த கேண்டிடேட்டோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து இருக்கும். சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்னாலே உங்களோட ப்ரிஃபர்டு காலேஜ் அண்ட் டிபார்ட்மெண்ட் தான் நீங்கள் கொடுக்க முடியும். இதே இது நீங்கள் வெளிநபர்கள்ட்ட கொடுத்து நீங்கள் பண்ண சொன்னீங்க அப்படின்னா அவங்களுக்குரிய என்ன இதுவோ அதை தான் அவங்க ஃபில் பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்னும் நீங்கள் வெளியில் வேறு காலேஜோ ஏதோ ஒரு இதில் நீங்கள் கொடுத்துட்டு அவங்கள சாய்ஸ் ஃபில் பண்ண சொன்னீங்க அப்படின்னா அவங்களோட காலேஜ் தான் வந்து அவங்க முன்னிறுத்துவாங்க. ஸோ அந்த மாதிரி தவறுகளெல்லாம் செய்யாமல் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நீங்களே பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு தெரியலை அப்படின்னா யார்கிட்ட சஜஷன்ஸ் கேட்டுக்கிட்டு அந்த இதில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு நம்பகமான யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள வச்சுட்டு நீங்கள் சாய்ஸ் ஃபில் வந்து கூடவே இருந்து பண்ணுங்கள். அதே மாதிரி சாய்ஸ் லாக் பண்ணுறது வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் சாய்ஸ் லாக் பண்ணும்போது வரக்கூடிய ஓடிபி அந்த மாதிரி உள்ளதெல்லாம் வந்து நீங்கள் யார்கிட்டையும் வந்து ஷேர் பண்ணிக்கிறாதீங்க. சாய்ஸ் லாக் பண்ணும்போது நீங்களே உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நீங்கள் சாய்ஸ் லாக் பண்ணுங்கள். அந்த மாதிரி வழிமுறைகளெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதற்கு அடுத்ததாக 2வது உள்ள பாயிண்ட் என்ன அப்படின்னா, உங்களோட ரேங்கிங் அண்ட் கட் ஆஃப்க்கு ஏற்ற மாதிரி காலேஜஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட்ஸும் கொடுங்க. ஏன்னா இது வந்து இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து கட் ஆஃப் வந்து கம்மியாக வச்சுக்கிட்டு கொடுக்குற காலேஜஸ் எல்லாம் ஹை ப்ரிஃபர்டு காலேஜஸாக நீங்கள் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா, டாப் காலேஜஸாக கொடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த உங்கள் ரேங்கிங்க்கும் கட் ஆஃபுக்கும் செட் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு நோ சீட் அலாட்டட் அப்படின்றது வந்துடும். நீங்கள் வந்து அதற்கடுத்ததாக வந்து அடுத்த ரவுண்டில் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் தயவு செய்து இந்த தவறை மட்டும் செய்யாதீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ரவுண்ட் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து நோ சீட் அலாட்டட் வந்துருச்சு அப்படின்னா செகண்ட் ரவுண்டுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி செகண்ட் ரவுண்ட் கேண்டிடேட்ஸ்க்கு தேர்ட் ரவுண்டுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ நீங்கள் இது நாள் வரைக்கும் படித்து எடுத்த கட் ஆஃப் மார்க்கெல்லாம் இதில் வந்து வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்களோட ரேங்கிங் அண்ட் கட் ஆஃபுக்கு எந்த காலேஜஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அதை வந்து நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் உங்கள் கட் ஆஃப் மார்க்குக்குரிய காலேஜ் அண்ட் உங்கள் அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட் சூட் ஆகுது அப்படிங்கிறத இந்நேரம் நீங்கள் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுருந்துருக்கணும். அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த காலேஜோட ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்கள் வரிசைப்படுத்துங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். ஸோ உங்கள் ரேங்கிங்க்கு சூட் ஆகிற மாதிரி காலேஜஸ் கொடுங்க. அதற்கு அடுத்ததாக உள்ள 3வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் கொடுங்க. மினிமம் ஒரு 50 to 100 சாய்ஸஸ் கிட்ட கொடுங்க. இது வந்து ரவுண்ட் 1 மாணவர்களுக்கு நான் சொல்கிறது. இதே இது ரவுண்டு 2 அப்படின்னா
உங்களுக்குரிய காலேஜஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ரவுண்டு போக மீதி எடுக்கிற சீட்ஸும் உங்களுக்கு வரும். ஸோ அந்த காலேஜையும் லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு அதற்கு அடுத்ததாக ரவுண்டு 2க்குரிய காலேஜஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து அதையும் நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங்கை நீங்கள் கொடுக்கலாம். இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் கம்மியாக கொடுக்குறது எந்த கேண்டிடேட்ஸ் அப்படின்னா ஹை கட் ஆஃப் உள்ள கேண்டிடேட்ஸ் தான் அந்த மாதிரி பண்ணுறாங்க. 190 அந்த மாதிரி 195 அந்த மாதிரி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு சும்மா 10 சாய்ஸஸ் கிட்ட மட்டும் டாப் காலேஜஸில் கொடுத்து வைப்பாங்க. இன்கேஸ் அது கிடைக்கல அப்படின்னா நீங்கள் 190 அந்த மாதிரி கட் ஆஃப் மார்க் எடுத்தாலும் என்ன ஆகும்னா நோ சீட் அலாட்டட் வந்துடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அதற்கு அடுத்து ரவுண்டுக்குரிய காலேஜஸ் தான் கிடைக்கும். ஸோ அதனால் தயவு செய்து உங்களோட சாய்ஸஸ் நம்பர் ஆஃப் சாய்ஸஸும் நீங்கள் கூட பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த காலேஜஸ் எல்லாம் உங்கள் ரேங்கிங்க்கு ஏற்ற காலேஜாக நீங்கள் கொடுத்துருக்க டிபார்ட்மெண்ட்லாம் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குமா அப்படிங்கிறதையும் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். இதில் இத்தனை சாய்ஸஸ் தான் உங்களுக்கு டிஎன்ஏ கவுன்சிலிங் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நீங்கள் எத்தனை சாய்ஸஸ்னாலும் கொடுக்கலாம். இந்த டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் 440 காலேஜஸ் கிட்ட பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் உங்கள் ரவுண்டுக்குரிய எந்த காலேஜஸ் பெஸ்ட் காலேஜஸோ அதை நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் எடுத்து வச்சுக்கிட்டு உங்களுக்குரிய டிபார்ட்மெண்ட்ஸ் எந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே சாய்ஸஸ் கொடுத்துட்டே வாங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு கொடுக்குற சாய்ஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீட் வந்து உங்களுக்கு இந்த டிபார்ட்மெண்ட் இந்த காலேஜில் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு நீங்கள் நினைக்கிற காலேஜஸ் ஃபஸ்ட்டு ஒரு 10 காலேஜஸ் லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். அதற்கு அடுத்ததான் உங்களுக்கு கிடைக்கிற வகையில் இருக்கிற உங்கள் ரேங்கிங்க்கு சூட் ஆகிற காலேஜஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் வைங்க. அதுக்கு அடுத்ததாக சேஃபர் சைடாக என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்கள் கட் ஆஃபுக்கும் கிடைக்கிறதுக்கும் கீழே இருக்கிற காலேஜஸ், அதாவது இந்த இதெல்லாம் கொடுத்தோம்னா இந்த காலேஜஸ் ஈஸியாக கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் லாஸ்ட் ஆப்ஷனாக அதை வைங்க. ஸோ இந்த மாதிரி வந்து உங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் ஆர்டர் வந்து உங்களுக்கு இருக்கணும். அதற்கு அடுத்ததான் 4வது பாயிண்ட், உங்களோட ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களோட கட் ஆஃப் மார்க்குக்கு ஈஸியாக கிடைக்கிற காலேஜஸ் எல்லாம் நீங்கள் டாப்பில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சிஸ்டம் மேலேருந்து 1 2 3 அப்படின்னு செக் பண்ணும்போது நீங்கள் மேலே என்ன சாய்ஸஸ் வச்சுருக்கீங்களோ அது வந்து சிஸ்டம் செலக்ட் பண்ணிவிட்டு ஈஸியாக உங்களுக்கு கொடுத்துட்டு போயிடும். நீங்கள் எதிர்பார்க்குற காலேஜோ அந்த டிபார்ட்மெண்ட்டோ உங்களுக்கு கிடைக்காம போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் 1 2 3 அப்படின்னு வரிசைப்படுத்தும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் எது முக்கியம், உங்களுக்கு எந்த காலேஜில் எந்த டிபார்ட்மெண்ட் வந்து டாப் லெவலில் இருக்கோ அதெல்லாம் அப்படியே நீங்கள் ஃபில் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங் இருக்கணும். இதில் வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஆர்டர் வந்து ரொம்ப முக்கியம். சிஸ்டம் உங்களுக்கு மேலேருந்து செக் பண்ணிகிட்டே வரும்போது டாப் ஆர்டர்லேருந்து செக் பண்ணும்போது நீங்கள் 1 2 3 4 5 அப்படின்னு கொடுத்துருக்க சாய்ஸஸை வந்து சிஸ்டம் செக் பண்ணிகிட்டே வரும். ஸோ இதில் உங்கள் ரேங்கிங் எது செட் ஆகுதோ அந்த காலேஜஸை எடுத்து கொடுத்துரும். ஸோ நம்பர் 1லேருந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆர்டர் வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். ஏன்னா வந்து நீங்கள் லோ காலேஜஸ் உள்ளதெல்லாம் வந்து நீங்கள் மேலே வச்சுட்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெஸ்ட் காலேஜஸ் எல்லாம் நடுவில் வச்சிங்க அப்படின்னா சிஸ்டம் வந்து மேலே உள்ளதான் செக் பண்ணிவிட்டு அதை எடுத்து கொடுக்கும். அதற்கப்புறம் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணி ஒரு பயனும் இருக்காது. ஸோ இதில் வந்து ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதற்கு அடுத்ததாக உள்ள பாயிண்ட் வந்து நீங்கள் இந்த கம்ப்யூட்டர் வந்து எப்படி செக் பண்ணும், உங்கள் ரேங்கிங்கையும் நீங்கள் கொடுத்துருக்க காலேஜ் அண்ட் டிபார்ட்மெண்ட்டையும் எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் ஐடியா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கிறணும். சிஸ்டம் வந்து எப்போவுமே டாப் டு பாட்டம் ஆர்டரில் தான் செக் பண்ணும். நீங்கள் வந்து இன்கேஸ் நீங்கள் அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுத்தாலுமே சிஸ்டம் வந்து அப்வர்ட் கொடுத்த உடனே உங்களுக்கு கிடச்சிருக்க காலேஜிலேருந்து கீழேருந்து மேலே பார்த்துட்டு போகாது. நீங்கள் அப்வர்ட் கொடுத்துருந்தாலுமே எப்படி செக் பண்ணணும்னா அகைன் ஒரு தடவை 1 2 3 4 அப்படிங்கிற சாய்ஸஸ்லேருந்து தான் அகைன் செக் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் வந்து கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சாய்ஸஸும் வந்து இதில் இம்பார்ட்டண்ட்டு. அதை மட்டும் நீங்கள் மறந்துடாமல் ஒவ்வொருதையும் வந்து நீங்கள் சிஸ்டம் செக் பண்ணுற மாதிரி இந்த 4th சாய்ஸ் கிடைச்சா எனக்கு எப்படி இருக்கும், 5th சாய்ஸ் கிடைச்சா எனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சிஸ்டம் செக் பண்ணுற மாதிரி உங்கள் ரேங்கிங்க்கு நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே வாங்க. அந்த மாதிரி செக் பண்ணிக்கிட்டே வந்துட்டு உங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நீங்கள் கொடுங்க. அதற்கு அடுத்ததான் 6th பாயிண்ட்டு, அதையும் நான் வந்து உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது மாதிரி தான் யுவர் டாப் ஆர்டர் சாய்ஸஸ் ஆர் இம்பார்ட்டண்ட். உங்களோட டாப் ஆர்டர் சாய்ஸஸ் வந்து ரொம்ப முக்கியம், அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதற்கு அடுத்ததாக 7th பாயிண்ட்டு, இது என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு டைமும் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் அப்போ லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராப்பராக லாக் அவுட் பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களோட ஐடி வந்து யாருமே ஆக்சஸ் பண்ண முடியாது. இன்னொன்று வந்து இது ஒரு ப்ராப்பரான ஒரு டிசிப்ளினாகவும் உங்களுக்கு இருக்கும். இது சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுற டைம் மட்டும் இல்லாமல் எவ்ரி டைம் நீங்கள் வந்து ஒரு தடவை உங்களோட யூசர் ஐடி உள்ளே போனீங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ளே போனீங்க அப்படின்னா ப்ராப்பராக நீங்கள் லாக் அவுட் பண்ணிட்டு வர பாருங்கள். அதற்கு அடுத்து உள்ள பாயிண்ட் வந்து ஒவ்வொரு டைமும் நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு சாய்ஸ் ஃபில்லிங்கில் சேஞ்சஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சேவ் அப்படிங்கிறது ஆப்ஷன் கொடுக்காமலேயே அது ஆட்டோ சேவ் ஆகிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு சேஞ்சஸ் வந்து சிஸ்டம் வந்து ஒவ்வொரு டைமும் ஆட்டோ சேவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களோட சாய்ஸஸ் ஒரு தடவை மாற்றுறீங்க அப்படின்னா நீங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை நான் இந்த சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. லாக் அவுட் பண்ணாமல் வெளியில் வந்தாலுமே உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங்கை வந்து அதை சேவ் பண்ணி வச்சுக்கிறோம். நீங்கள் எங்கே மாற்றுனீங்க அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க.
அதற்கு அடுத்ததாக 9வது பாயிண்ட்டு, இது என்னென்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. என்ன அப்படின்னா, லாஸ்ட் மினிட்டில் யாருமே சாய்ஸ் ஃபில்லிங் என்டர் பண்ணுற மாதிரி வச்சுக்கிறாதீங்க. எல்லாமே வந்து 1 டே ப்ரீவியஸாகவே எல்லாமே உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங் எல்லாம் வந்து கிளியராக கொடுத்து முடிச்சுருங்க. எண்ட் ஆஃப் தி டே நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிகிட்ருப்பீங்க, சர்வர் ஸ்லோவாக இருக்கும், நீங்கள் வந்து அதை உள்ளே கொடுத்தீங்களா என்ன அப்படிங்கிறது தெரியாது, அந்த மாதிரியெல்லாம் நிறையா இருக்கும். நீங்கள் ஒரு 50 சாய்ஸஸ் கிட்ட நீங்கள் என்டர் பண்ணும்போது உங்களுக்கு சர்வர் ஸ்லோவாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அந்த சாய்ஸ் ஃபில்லிங் டாஸ்க்கே வந்து உங்களுக்கு கஷ்டமானதாக இருக்கும். அதனால் உங்களுக்கு அந்த லாஸ்ட் மினிட் ஹரியெல்லாம் இல்லாமல் 1 டே ப்ரீவியஸாகவே நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி முடிச்சுடுங்க. அதற்காக தான் உங்களுக்கு 3 நாள் டைம் கொடுக்குறாங்க. உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்துருக்க அந்த எண்ட் ஆஃப் தி டே 5 மணிக்கு வரைக்கும் தான் உங்களுக்கு டைம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சிஸ்டம் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கை ஏற்றுக்கிறாது, அந்த சாய்ஸ் ஃபில்லிங் வந்து க்ளோஸ் ஆகிடும். அதனால தான் நீங்கள் அந்த எண்ட் ஆஃப் தி மினிட்ல வச்சுக்கிறாம எல்லாமே வந்து 1 டே ப்ரீவியஸாகவே நீங்கள் உங்களோட சாய்ஸஸ்லாம் கிளியராக கொடுத்து முடிச்சுருங்க. அதற்கடுத்ததாக 10வது பாயிண்ட்டு, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. உங்கள் சாய்ஸஸை வந்து எக்காரணத்தை கொண்டும் அவசரப்பட்டு சீக்கிரமே லாக் பண்ணாதீங்க. உங்களுக்கு 3 நாள் டைம் இருக்குது. ஸோ எண்ட் ஆஃப் தி டே கூட உங்கள் சாய்ஸஸ் எல்லாம் கிளியராக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் சாய்ஸஸை லாக் பண்ணலாம். முதல் நாளே அவசரமாக ஒரு ஃபீட் பண்ணணும், ஒரு 50 சாய்ஸஸ் அப்படின்னு ஃபீட் பண்ணிவிட்டு நீங்கள் சாய்ஸ் லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் அந்த டைமில் பண்ண தோணுச்சு அப்படின்னா பண்ண முடியாது, சாய்ஸ் வந்து லாக் ஆகிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது, டிஎஃப்சி சென்டர்லாம் போய்ட்டு லெட்டர் எழுதி கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி டென்ஷன்லாம் நமக்கு வேணாம். அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் சாய்ஸ் லாக் வந்து 3rd டே எல்லாமே கொடுத்து முடிச்சுட்டு ஒரு 3rd டே வந்து நீங்கள் பொறுமையாக கொடுத்துக்கலாம். நீங்கள் இன்கேஸ் சாய்ஸ் லாக் பண்ணலைனாலும் உங்களுக்கு அந்த எண்டு டைமிங் அந்த 5 o'clock அப்போ வந்து எண்ட் ஆஃப் தி டே 5 o'clock அந்த எண்டு டைம் அப்போ அதுவே ஆட்டோ லாக் பண்ணிக்கிறோம். ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். அதற்கு அடுத்ததாக 11வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, உங்களோட ஆர்டர்ஸை வந்து நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிற முடியும். இன்கேஸ் வந்து நீங்கள் ஒரு 10 காலேஜஸ் என்டர் பண்ணிவிட்டு ஒரு 11வது காலேஜ் இன்னொரு பெஸ்ட் காலேஜ் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி கொடுத்துருந்துருப்பீங்க. அது வந்து இந்த 10 காலேஜஸை காட்டிலையும் உங்களுக்கு இந்த 11வது காலேஜ் நல்லா பெஸ்ட்டாக இருக்குது, அதை வந்து நான் ஃபஸ்ட்டு சாய்ஸாக நான் கொண்டு போக விரும்புகிறேன் அப்படின்னா நீங்கள் உங்களோட ப்ரிஃபரன்ஷியல் ஆர்டர் வந்து நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதற்கான நிறைய ஆப்ஷன்ஸ் அதில் இருக்குது. நீங்கள் மூவ் பண்ணுறதுக்கான ரீஅரேஞ்ச் பண்ணுறதுக்கான அதை பார்த்துட்டு உங்கள் சாய்ஸ் ஆர்டர்லாம் வந்து நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதற்கடுத்ததாக 12th பாயிண்ட்டு, இது ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கான டிபார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு பேஷன் எதில் இருக்குது, நீங்கள் எதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறீங்க, எந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறீங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்டு வந்து சிஎஸ்சி எடுத்து படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கோடிங்கோ அதில் இன்ட்ரெஸ்ட்டோ இல்லாமல் நீங்கள் அதில் போய் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் டஃப்பாக தோணும். இன்கேஸ் உங்களுக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட் எடுத்து படிச்சிங்க அப்படின்னா அது டஃப்பாகவே இருந்தாலும் உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் வந்து அதில் ஸ்கோர் பண்ணிகிட்டே போவீங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் எல்லோரும் போயிட்டு சிஎஸ்சி எடுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. இதில் நீங்கள் வந்து மெக்கானிக்கல் எடுத்தாலும் சரி, பயோடெக்னாலஜி எடுத்தாலும் சரி, எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தாலும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அந்த டிபார்ட்மெண்ட்டில், அதை படிக்கிறதுக்கான உங்களுக்கு பேஷன் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து எடுங்க. இது நீங்கள் படிக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டுக்கான ஃப்யூச்சர் ஸ்கோப் எப்படி இருக்குது அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த டிபார்ட்மெண்ட் வந்து ப்ரிஃபரன்ஸில் வைங்க. அதே மாதிரி நீங்கள் ஃபர்தராக படிக்க விரும்புகிறீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் வந்து கேட் மூலமாக எழுதி நீங்கள் ஃபர்தராக ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதையும் ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் எடுக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் வந்து எதை பற்றி படிக்க போகிறீங்க அப்படிங்கிறத ஒரு அவுட்லைனாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு முடிஞ்சால் நீங்கள் கொடுக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டோட அந்த கரிக்குலம் சிலபஸையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டான ஏரியாஸாக இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அந்த ஆர்டர் ப்ரிஃபரன்ஸில் நீங்கள் கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம பார்த்த சாய்ஸ் ஃபில்லிங் ஐடியாஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு கேண்டிடேட்டும் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. உங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட்டும் இதில் சொன்னது மாதிரி இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.